வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ஆரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி ஒரு கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸாக நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த ஜோதிட வீடியோஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுகளை தக்கவாறு எடுத்து பலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். கும்பராசி நேயர்களுக்கு 2024 ஜனவரி மாதம் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் கும்பராசிகளுக்கு ஒரு நல்ல மாதமாக வருகிறது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்மசனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் சற்று ஒரு ஆக்சிஜன் கிடைச்ச மாதிரி சற்று ஒரு கதவு திறந்த மாதிரி ஒரு மாதமாக அமைகிறது ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம். ஆண்டு கிரகங்கள் பார்த்திங்கன்னா சாதகமற்ற முறையில் தான் கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம முதலே பார்த்தோம். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, ராசியில் சனி, 3ஆம் இடத்தில் குரு. இது மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சாதகமற்ற ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எந்த ராசிக்குமே இல்லை. 12 ராசியில் அது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது நீங்களும் அனுபவிச்சுட்ருக்கீங்க, தெரியும். இதில் மாத கிரகமாகிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல விஷயமாக ஒரு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகிற தனுசு வீட்டுக்கு, லாபம் வீடாகிய தனுசு வீட்டுக்கு போகிறது ஒரு அருமையான ஒரு பெயர்ச்சி. புதன்கிறவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5க்கும் 8க்குடையவர், யோகமான ஒரு கிரகம். ராஜயோகாதிபதி 11ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் வீட்டுக்கே பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே சில விஷயங்கள் குழந்தைகள் நிமித்தமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டுட்டு இருந்தேன், எனக்கு இது வரைக்கும் நடக்கலை, இப்போ கையில் சேர்ந்தது. வேலையை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேலை கிடச்சிது, வெளிநாடு போயிட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு கிடச்சிது. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோமோ அதுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே ஆகக்கூடிய புதன் பெயர்ச்சி 11ஆம் இடத்துக்கு மிதுனத்தை பார்ப்பது ஒரு அருமையான பயிற்சியாக இருக்கிறது. அதே சமயத்தில் கம்பலக்கணத்தோட ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானாதிபதியாகிய 11ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் வீட்டை பார்ப்பதும் ஒரு அருமையான அமைப்பு தான். ஸோ நல்ல மிகவும் முக்கியமான கிரகமாகிய புதனும் சுக்கிரனும் ராஜயோகாதிகளாகிய இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் லாபஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. அதே சமயத்தில் செவ்வாயும் 11ஆம் இடத்துலேருந்து சில டென்ஷனும் சில அப்பப்போ இருக்க ஒரு எமோஷ்னல் விஷயத்தையும் கொடுக்குறார். பட் குரு பார்த்து தணிக்கிறார். சூரியனும் ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் லாபமான 11ஆம் வீட்டில் இருக்கிறது குடும்பம், இல்லத்தரசிகள், பெண்ணாக இருந்தால் கணவர், கணவராக இருந்தால் மனைவிங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சூரியன் 12ஆம் வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பார்ட்னர்ஸோட வீட்டில் குடும்பத்தோட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள், சில கருத்து வேறுபாடுகள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் முதல் 15 டேஸ் அருமையான ஒரு தருணமாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் கடந்த 6 மாதமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு சாதகமாக நடக்குதே பகவானே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கும்புற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறது. குருவின் பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் 11ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறனாலையும் நல்ல முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய விஷயங்கள். கடந்த 6 மாதமாக நான் ட்ரை பண்ணுறது எதுவுமே நடக்கலை, இப்போ தான் கொஞ்சம் கிடச்சிது, ஒரு சின்னதாக வந்தது, ஒரு சின்ன ஓப்பனிங் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஜென்மசனியில் அவதிப்பட்டிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்கும் ஒரு நல்ல ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக
இந்த ஜனவரி மாதம் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த புத்தாண்டு 2024 ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு குட் ஸ்டார்ட், கான்ஃபிடென்ட் ஸ்டார்ட் கொடுத்து இந்த ஜென்ம சனியை சமாளிக்கிற அளவுக்கு சில உத்வேகமும் கான்ஃபிடென்ஸும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் ஜனவரி 3 and 4 வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் தூர பிரதேசம் போகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் ஆண்டோட கடைசி அந்த மாதத்தோட கடைசி நாளாகிய ஜனவரி 31 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது அடுத்த சைக்கிள் என்று சொல்லப்படுகிறதுனால சந்திராஷ்டம் வருது. ஸோ ஜனவரி 3, 4, ஜனவரி 31 சந்திராஷ்டம் நாட்கள் என்பதை நீங்கள் கவனம் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய விஷயமா இருப்பது நல்லது. இதுவரை இந்த ராசிக்காரர்களுக்கு கோச்சார முறையில் எப்படி வந்து கிரகங்கள் இருக்கிறது, அதனால் எப்படி இந்த வருங்கூடிய காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கோச்சார பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நேரத்தில் பிறந்தீங்க, என்னென்ன தசாபுக்திகள் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே தான். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் ஓரளவுக்கு அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கணும். அதே சமயத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது வந்து கொஞ்சம் தூக்கலாக நடக்குது அப்படின்னா உங்களுடைய சாதகம் இல்லாத சில தசாபுக்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நம்மளோட தசாபுக்திகள் எப்படி இருக்குது பொறுத்து தான் இதோட நல்ல பலன்களும் சாதகம் இல்லாத பலன்களும் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய, அதாவது அதிகமாக நல்ல பலன்களா அதிகமாக கெட்ட பலன்களாங்கிற ஒரு விஷயங்கள் மாறக்கூடிய தருணம் வந்து உங்களுடைய தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜென்ம ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தான் முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு 50% ஒரு ட்ரெண்டாக உங்களுடைய ஒரு ஜென்ரல் அமைப்பு எப்படி இருக்குது இந்த ராசிக்குங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதே தொடர்ந்து மாதம் இதே மாதிரி ராசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90% உங்களுடைய அமைப்புகள் எப்படி போகுது, வாழ்க்கை அமைப்பு எப்படி போகுது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.